வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 131 முதல் 140 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. 131. படிமுடி கடந்தனை பாரிது பாரென அடிமுடி காட்டிய வருட்பெருஞ்சோதி. நிலையான உலகியல் எல்லைகளைக் கடந்துவிட்டாய், இதோ உண்மையைப் பார் என்று கூறி, எவராலும் காண முடியாத தனது ஆதி அந்தமான அடிமுடிக் கோலத்தை எனக்குக் காட்டியது அருட்பெருஞ்சோதி. 132. ஜோதியுட் ஜோதியின் சொரூபமே எந்த மாதியன் ரருளிய வருட்பெருஞ்சோதி. பேரொளிக்குள் ஒளியாக விளங்கும் அந்த பரம்பொருளின் உண்மையான வடிவமே ஆதி மற்றும் அந்தமாக திகழ்கிறது அருட்பெருஞ்சோதி. 133. இந்த சிற் ஜோதியி நீயலொரு வாதி எந்தமென் ரருளிய வருட்பெருஞ்சோதி. இந்த அறிவு ஒளியின் சிற்ஜோதி இயற்கையான வடிவமே எல்லாவற்றிற்கும் தொடக்கமாகவும் ஆதி முடிவாகவும் அந்தம் இருக்கிறது. 134. ஆதியு மந்தமு மறிந்தனை நீயே ஆதியன் தருளிய வருட்பெருஞ்சோதி. தொடக்கத்தையும் முடிவையும் நீ அறிந்து கொண்டாய், இப்போது நீயே அந்த ஆதிப்பொருளாக விளங்குகிறாய். 135. நல்லமு தென்னொரு நாவுளங்காட்டியன் அல்லலை நீக்கிய வருட்பெருஞ்சோதி. இனிமையான ஞான அமுதத்தை என் நாவிலும் உள்ளத்திலும் சுரக்கச் செய்து, என் பிறவித் துன்பங்கள் அல்லல் அனைத்தையும் நீக்கியது அருட்பெருஞ்சோதி. 136. கற்பக மென்னுளங்கைதனிற் கொடுத்தே அற்புத மியற்றனே மருட்பெருஞ்சோதி. கேட்டதைத் தரும் கற்பக விருட்சம் போன்ற ஆற்றலை என் உள்ளங்கையில் கொடுத்து, உலகில் நன்மைகளைச் செய்ய பல அற்புதங்களை நிகழ்த்து. 137. கதிர்நல மென்னிரு கண்களிற் கொடுத்தே அதிசய மியற்றனே மருட்பெருஞ்சோதி. சூரிய சந்திரர்களின் ஒளி ஆற்றலை என் இரு கண்களிலும் வழங்கி. 138. அருளொளி என்றனை யறிவினில் விரித்தே அருணறி விளக்கெனே மருட்பெருஞ்சோதி. எனது தனிப்பட்ட அறிவுக்குள் பேரருள் ஒளியைப் பாய்ச்சி, நீ இந்த அருள் நெறியை உலகம் எங்கும் விளக்குவாயாக. 139. பறையொளி யமனப்பதியினில் விரித்தே அரசது வியற்றனே மருட்பெருஞ்சோதி. பராசக்தியின் பேரொளியை என் மனமாகிய இடத்தில் நிறையச் செய்து, அருள் ஆட்சி செய்வாயாக என்று எனக்கு அதிகாரம் அளித்தது அருட்பெருஞ்சோதி. 140. வல்லப சக்திகள் வகையெல்லாமளித்தென தல்லலை நீக்கிய வருட்பெருஞ்சோதி. எல்லாம் செய்ய வல்ல பேராற்றல்களை வல்லப சக்திகள் எனக்கு வழங்கி, என் மனக்கவலைகளையும் தடைகளையும் நீக்கி அருளியது அருட்பெருஞ்சோதி.